பாமகவின் செயற்குழு பொதுக்குழு கூட்டம் தற்போது நடந்து முடிந்திருக்கிறது. இதில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. இறுதியாக பாமக நிறுவனர் ராமதாஸ் உரையாற்றிய அந்த காட்சிகளை நாம் பார்த்தோம். அவர் கண்ணீர் மல்க தன்னுடைய வேதனையை அவர் தெரிவித்திருக்கிறார். எந்த பதவிக்கும் நான் ஆசைப்பட்டதில்லை, எந்த பதவியும் நான் பெறமாட்டேன் என நான் செய்து கொடுத்த சத்தியத்தின் காரணமாக அன்புமணி அமைச்சரானார் என்கிற விஷயத்தை அவர் பேசியிருந்தார். என்னை மோசமாக சித்தரிப்பதற்கெல்லாம் காலம் பதில் சொல்லும் என்று தன்னுடைய வேதனையை அவர் பகிர்ந்து கொண்டார். கூட்டணி தொடர்பாக அனைத்து நிர்வாகிகளிடமும் கருத்துக்களை கேட்டு வருவதாகவும் ராமதாஸ் பேசியிருக்கிறார். தூக்க மாத்திரை போட்டால் கூட தூக்கம் வரவில்லை என்று தன்னுடைய மனவேதனையை இந்த கூட்டத்திலே அவர் தொண்டர்கள் மத்தியில் உருக்கமாக பேசியிருக்கிறார். பரிசோதனைக்காக செல்லக்கூடிய இடத்தில் கூட மருத்துவர்கள் அன்புமணியை திட்டுகிறார்கள். அன்புமணி ஏன் இப்படி நடந்து கொள்கிறார் என்ற கேள்வியை மருத்துவர்கள் எழுப்புகிறார்கள். ஒரு 5 ஆண்டுகள் அன்புமணியால் பொறுத்திருக்க முடியாதா என்ற கேள்வியெல்லாம் முன்வைக்கிறார்கள். அன்புமணியை இனி மாற்றவே முடியாது, மாற்ற வழியே இல்லை என்பதையும் இந்த கூட்டத்தின் போது நிறுவனர் ராமதாஸ் பேசியிருக்கிறார். 95% பாட்டாளி மக்கள் என் பின்னால் அணி திரண்டிருக்கிறார்கள் என்பதையும் ராமதாஸ் குறிப்பிட்டிருக்கிறார். பாட்டாளி மக்கள் தன்னை ஒருபோதும் கைவிட்டது இல்லை என்பதையும் இந்த கூட்டத்தில் அவர் பதிவு செய்திருக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.